அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜூன் மாதம் 10ஆம் தேதி பௌர்ணமி தினம் நிகழுதுங்க. பெரும்பாலும் பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் வளமாகவும் அந்த பௌர்ணமி நிலவு போல் நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க பௌர்ணமி விரதத்தை மேற்கொள்கிறாங்க. அதிலும் இன்றளவும் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறத தவறாமல் மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை போக்கி சுபிக்ஷத்தையும் மங்களத்தையும் தரக்கூடிய இந்த பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா ஆன்மீக ரீதியாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா சித்திரகுப்தர் வழிபாடு, சந்திர பகவான் வழிபாடு, சத்யநாராயண பூஜை போன்ற பூஜைகள் செய்வாங்க. சிலர் தாந்திரிக பரிகாரங்கள் மேற்கொள்வதும் உண்டு. இவ்வாறாக பௌர்ணமி தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக பல்வேறு மகத்துவங்களையும் பரிகாரங்கள் பூஜைகள் செய்யக்கூடிய வகையில் அமையப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது சில ராசிக்கு நன்மையை தரும், சில ராசிக்கு தீமையை தரும், சில ராசிக்கு கலவையான நிலையை தரும், சில ராசிக்கு அதிர்ஷ்டம் யோகத்தை கூட தரும். அந்த வகையில் பார்க்கும்போது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி திதி அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இது சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா, என்ன மாதிரியான மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சிவபெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் நமக் சிவாயா அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சிவபெருமானினுடைய அருள் பரிபூரணமாகவே கிடைக்கப்பெறும். சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மேன்மையையும் சிறப்பையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். பெரும்பாலும் இந்த காலம் தங்களுக்கு பல்வேறு வகைகளில் அனுகூலங்களையும் சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா மேலும் சுபிக்ஷத்தையும் மங்களத்தையும் உங்களால் அடைய முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். வரக்கூடிய பிரச்சனைகளையும் தங்களால் எளிதில் சமாளித்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் குடும்ப உறவுகளோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா மாமியார் மருமகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையில தான் முடியும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்க பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம், பொய் பேசவும் வேண்டாம். கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க. ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க. இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும். ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை நிற்கும். அந்த வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த 10 வேலை வரிசை கட்டி நிற்கும். கொஞ்சம் ப்ரெஷர், கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் வேலை பளு இப்படிலாம் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் வேலைகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான். அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படவே வேண்டாங்க. சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கத்தான் செய்யும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நன்றாக புரிய வைக்குங்க. எல்லா
விஷயத்தையுமே நன்கு அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க. இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது. பிரச்சனைகள் சுமூகமாக முடியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும், பொறுமையை கையாளணும், நிதானமாக எல்லா பிரச்சனையையும் முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படின்னு நான் சொல்லணும். வேலையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல் அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் எடை போட வேண்டாம். நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் முழுமையாக நம்ப வேண்டாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கடின உழைப்பை தர வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக தீர ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றங்களை நீங்கள் அதிகமாக சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படலாம். இருப்பினும் வரவை விட செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் திட்டமிடலோடும், அதாவது திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. காதல் திருமணம் கைகூடும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வீண் பிரச்சனைகள் தவிர்ப்பதற்கு வேலையில் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நற்பலன்கள் கிடைக்கிறதுல சிறு காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அதே மாதிரி திறமையுடன் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி தொழிலில் முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை தீர்க்கமாக ஆலோசித்து அதன் பிறகு முதலீடு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே சமயம் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்குது. வருமானத்தை சேமிப்பாக மாற்ற முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. சிறிது உடல்நல பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே அதை சரி செய்து விட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறலாம். இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். பிரச்சனைகளும் விலகிடும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் செயல்படுறதன் மூலமாக பல அற்புதமான பலன்களை தங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி செலவுக்கு ஏற்ற வரவு உண்டாகுங்க. சொத்துக்கள் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கு. ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் மற்றொரு புறம் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பேச்சிலையும் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும். சாதகமற்ற சூழ்நிலை நிலவுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் அதற்குரிய பலனை தங்களால் பெற முடியாது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக கிடையாதுங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். வேலை கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியும் வேண்டாங்க. இந்த காலகட்டத்தில் புதியதாக வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். அதனால் அதை நினச்சி கவலையோ இல்லை விரக்தியோ அடைய வேண்டாம். அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது. வியாபாரத்தை பொறுத்தவரை
வரைக்கும் சற்று சிரமமாகத்தான் இருக்கும். முழு கவனத்துடன் செய்கிறதன் மூலமே நஷ்டம் ஏற்படாமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் தங்களுக்கு இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. கூட்டாளர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எல்லா விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். நினைத்த காரியங்கள் அனைத்திலையும் வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுதுங்க. அதே மாதிரி கடன் தொல்லைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்த்து கொள்ளுங்க. பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே பார்க்கும் பொழுது கொஞ்சம் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் தக்க ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு முடிவையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம்.